ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கு என்னோட சேனலில் வீட்டில் சிம்பிளாகவும் ரொம்ப டேஸ்டாகவும் செய்யக்கூடிய ரவை கேசரி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறீங்க. இந்த கேசரி செய்ய ரவை, சீனி, நெய் மூன்றும் இருந்தாலே போதும். வீட்டில் எப்பவுமே இருக்கிற பொருட்களில் வச்சு தான் இந்த கேசரி 10 நிமிஷத்தில் செய்ய போகிறேன். இந்த கேசரி குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒரு ரெசிபி தான் இந்த ரவை கேசரி. இந்த ரவை கேசரியை வீட்டில் நடக்கிற எந்த ஃபங்க்ஷன் என்றாலும் ஒரு டெசர்ட்டாக கூட இதை எடுத்து நாங்கள் கொள்ளலாம். முதல்ல நான் ரவையை அரிக்கிறேன். எப்பவுமே நாங்கள் அரிச்சு போட்டு தான் செய்ய வேணும். இப்போ சட்டியை அடுப்பில் வைக்கிறேன். இதுதான் நான் சட்டிக்கு விட போகிற நெய். எப்போவுமே நாங்கள் கேசரி செய்கிறோண்டா நல்ல தரமான ஒரு நெய் தான் நாங்கள் விட வேணும். அப்போ தான் எங்களோட கேசரி நல்ல டேஸ்டாக இருக்குது. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை விட்டு சட்டியில் சூடறனோன்னு இந்த 1 கப் ரவையை அப்படியே போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுக்கிறேன். ரவை நெய்யோடு சேர்ந்து லேசாக மணம் வர வரைக்கும் வறுத்தால் தான் கேசரி ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அதே நேரம் ரவையின் நிறம் மாறாமல் இருக்க வேணும். ரவையை பதமாக வறுக்கிறதும் அளவான தண்ணி, அளவான சீனி, அளவான நெய், இதுதான் எங்களோட கேசரிக்கு முக்கியமான விஷயம். பிகினர்ஸ் கூட இந்த ரெசிபியை பார்த்து வடிவாக செய்யலாம். கையில் இருக்க ரவை எடுத்து பாக்கேக்கில் கொஞ்சம் முறுமுறுப்பாக எங்களோட ரவை இருக்க வேணும். ரவை இப்போ வடிவாக வறுபட்டுட்டுது. வறுபட்ட ரவையை ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து அப்படியே பிறையை வச்சு போட்டு ஒரு சட்டியை அடுப்பில் வச்சு போட்டு 2 கப் தண்ணி விட்டு 1/2 டீஸ்பூன் கலரை விட்டு வடிவாக கலக்கிறேன். உங்களுக்கு வேற கலர் ஏதாவது கேசரிக்கு சேர்க்க விரும்பினால் நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். கட்டாயம் கேசரி இந்த கலர் தானண்டு இல்லை. எப்பவுமே எங்களோட ஹெல்த்துக்கு பாதிப்பில்லாத பொருட்களை வச்சுத்தான் நாங்கள் உணவுகள் செய்யணும். நல்ல பிராண்டடான சாமான்கள் தான் வாங்கணும். சும்மா கண்ட கடைகள்லையும் கண்ட சாமான்களையும் வாங்கி உண்மையில நாங்கள் பாவிக்கக்கூடாது. இப்போ எங்களோட தண்ணி கொதிச்சிட்டுது. வறுத்த ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறேன். ஒரேடியாக போட்டோம்னு சொன்னால் எங்களோட ரவை கட்டி பற்றி போடும். அவனபடியாக நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் கிளற வேணும். என்னோட ரவை அவிஞ்சிட்டுது. இப்போ நான் ரவை எடுத்த அதே கப்பால் 1 கப் சீனி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறேன். ஒரேடியாக நாங்கள் போட்டு கிளறக்கூடாது. இப்போ சீனியை நாங்கள் போட்டு கிளறைக்குள்ள எங்களுக்கு கொஞ்சம் தண்ணி பதமாக வரும். நாங்கள் கைவிடாமல் அந்த கேசரியை கிண்டி கொண்டு இருக்க வேணும். சீனி எல்லாம் நல்லா கரைஞ்சிட்டுது. இந்த ஸ்டேஜில் நான் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விடுறேன். இப்போ நல்லா அதையும் சேர்த்து கிளறேன். கைவிடாமல் கிளற வேணும். கிளறைக்குள்ளேயே நாங்கள் பக்கங்களில் இருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து கிளறணும். இப்போ நான் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் 1 கைப்பிடி அளவு ப்ளம்ஸும் போட்டு நல்லா கிளறேன். இப்போ நான் திரும்பவும் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு நல்லா
கிளறேன். இந்த கேசரியோட நெய் சேர்றது மாதிரி கிளற வேணும். பாருங்கோ எப்படி எங்கட கேசரி ஒயிலியா வந்து கொண்டிருக்குன்னு சொல்லி. இப்படி கிண்டி கொண்டு இருக்கேக்கிலே நெய் ஏலக்காய் எல்லாத்தின் மனம் சேர்த்து அந்த மாதிரி எங்கட கேசரி இருக்கு. இப்ப அடுப்பை ஆஃப் பண்றேன். சிம்பிளாகவும் டேஸ்டாகவும் இருக்கிற ரவை கேசரி ரெடி ஆகி கொண்டு இருக்குது. இப்போ ஒரு ட்ரேக்கு 1 டீஸ்பூன் நெய் எடுத்து வடிவா தடவுறேன். இப்போ என்னோட கேசரியை அப்படியே ட்ரேக்கு போட்டு அப்படியே லெவல் பண்ணுறேன். ரவையெல்லாம் அவிஞ்சு எப்படி இருக்குன்னு பாருங்கோ. 1 கப் ரவையில தான் நான் இந்த கேசரி செய்தேன். நீங்க விரும்பினால் இதுக்கு ஏதாவது கஜு நட்ஸ் அல்லது பாதாம் ஏதும் சேர்த்து கொள்ளலாம். நான் வுடன் ஸ்பூனால தான் லெவல் படுத்துறேன். நீங்க விரும்பினால் வாழை இலையால கூட இதை லெவல் படுத்தி கொள்ளலாம். இப்ப என்னோட கேசரி எல்லாம் லெவலாக்கி விட்டுட்டேன். இப்ப நான் கட் பண்ண போறேன். ஒரு 2 நிமிஷத்திலேயே இதை நான் கட் பண்றேன். நான் கட் பண்ணிக்கல என் கத்தியில ஒன்றும் ஒட்டியோ ஒன்றும் வரையில. பாருங்க எப்படி லெவலா ஸ்மூத்தா இருக்குன்னு சொல்லி. என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் ஒருக்கா செய்து பார்த்துட்டு எப்படி என்று எனக்கு கமெண்ட்ல எழுதுங்கோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கோ. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் போட்டால் நான் போடுற வீடியோ எல்லாம் வரும். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் பருத்தியூர் தவா.